சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே ஒரு மைல்கல்லா அமைஞ்ச படம்னா பாட்ஷா படம். இந்த பாட்ஷா படம் அளவுக்கு இன்று வரைக்கும் யாராலுமே பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்க முடியல. எத்தனையோ பேர் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்படிதான் அஞ்சான் படமும் எடுத்தாங்க. ஆனால் சுத்தமாக எடுபடாமல் போயிடுச்சு. அதைத் தொடர்ந்து கபாலி படமே ரஜினியை வச்சு பாட்ஷா ஸ்டைலில் எடுக்கலான்னு எடுத்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுபடலை. அதைத் தொடர்ந்து காலாவும் எடுத்தாங்க. அதுவும் எடுபடலை. ஆனால் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாட்ஷா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை எடுத்துகிட்டு வராரு. இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடித்து வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவா என்ற கேரக்டரில் தான் நடிக்கிறாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் மற்றும் அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. 80% ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில் மீதம் இருக்கும் 20% ஷூட்டிங்கை மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம் என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் இன்று வரைக்கும் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியிடலை. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து செகண்ட் சிங்கிள் சாங் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த கூலி படத்தை எதோட கம்பேர் பண்ணிட்டு வராங்கன்னா பாட்ஷா படத்தோட கம்பேர் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஹைப் இப்போ இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலுக்கு போயிருக்கு. அதற்கு காரணம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விண்டேஜ் ரோலில் நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் வில்லனிசம் கலந்த ரோல்லையும் நடிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் பாட்ஷா படத்தை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இருக்கும் என ரசிகர்களால் கணிக்கப்பட்டு வருது. அது அளவுக்கு இந்த திரைக்கதை இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுபடும். இல்லைனா இந்த படமும் சூப்பர் ஸ்டாரோடைய அந்த டெம்ப்ளேட் வரிசையிலே அமைஞ்சு போகும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் லோகேஷ் கனகராஜ் மக்களை ஏமாற்ற மாட்டார். கண்டிப்பாக தரமான படமாக தான் கொடுப்பாரு. லியோவில் சொதப்பின மாதிரி இந்த படத்தில் சொதப்ப மாட்டார் என ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் வராங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களோ இல்லை கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்தால் அது சொதப்பல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கொடுத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை ஜனவரி 26ஆம் தேதி அன்று ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.